ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஒரே நிமிஷம், நான் அந்த ரெக்கார்டிங் மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன். இப்ப ரெக்கார்ட் ஆன் ஆயிருக்கு இல்லையா? ஆன் ஆயிருக்கு. இப்ப வந்து ஸ்வரங்கள் பாத்தீங்கன்னா இதே தமிழ்ல இருக்கா மாதிரி தான் இதுல ஸ்வர அக்ஷரங்கள். இந்த நம்ம சுபோதினி முதல் வர்க்கத்துல முதல்ல ஸ்வர அக்ஷரங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இது, நான் இதுக்கும் ஸ்கிரீனை ஃபுல்லா ஆன் பண்ணி பார்த்துட்டு வரேன். ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. யாரோ போர்ட்ல எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப வந்து அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ இதுதான் வந்து ஸ்வரம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. இதுல ரு ரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரகாராந்தம், ரேஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூன்றது நமக்கு வெறும் வேதத்துல மட்டும்தான் அந்த எழுத்து பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எழுத்தையே குறில் நெடில்னு பிரிப்போம் இல்லையா தமிழ்ல, அதே மாதிரி சமஸ்கிருதத்துல ஹ்ரஸ்வம் தீர்க்கம் அப்படின்னு பிரிப்போம். ஹ்ரஸ்வம்னா குறில் அப்படின்னு அர்த்தம். ஆ இ ஊ ரு லு இது ஹ்ரஸ்வம். தீர்க்கத்துல ஆ இ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ இது தீர்க்கம் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்வரம் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆயோக அயோக வாஹாஹா அப்படின்ற எழுத்துக்கள் வரும். இதுல அனுஸ்வாரமும் விசர்க்கமும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆ இ ரும் லும் மேல புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அததான் அனுஸ்வாரம் அப்படின்னு சொல்லுவோம். அததான் அனுஸ்வாரம் சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஆம் ஈம் ரும் எம் ஐம் ஓம் ஔம் இந்த மேல புள்ளிய அனுஸ்வாரம் சொல்லுவோம். விசர்க்கம் அப்படின்னா பக்கத்துல ரெண்டு புள்ளி இருக்கும், அத விசர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ ஆஹ இஹ ஈஹ உஹ உஹு ஊஹு ருஹு ரூஹு லுஹு ஏஹே ஐஹே ஓஹோ ஔஹு இப்படிதான் சொல்லணும். இத பக்கத்துல புள்ளி வந்ததுன்னா எப்படி சொல்லணும் அப்படின்றத தமிழ்லயும் கீழே எழுதி இருக்காங்க பாருங்க. இத வந்து ஏஹே ஐஹி ஓஹோ ஔஹு அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க அயோக வகால அனுஸ்வாரம் விசர்க்கம் அது ரெண்டுத்த பார்த்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எழுத்து பிராக்டிஸ் பயிற்சிக்காக உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அத நீங்க வீட்டுல உட்கார்ந்து எழுதி பார்க்கலாம். ஓகேவா? அனுஸ்வாரக விசர்க்கத்தையும் அவ வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக கொடுத்திருக்கா. அடுத்தது வியஞ்சனம், எப்படி மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோமோ அதே மாதிரி சமஸ்கிருதத்துல வியஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து அதுல வந்து நம்ம தமிழ்ல வெறும் க ச ட த ப தான் இருக்கும். ஆனா சமஸ்கிருதத்துல க வர்க்கம் ச வர்க்கம் இத வர்க்கீய வியஞ்சனானி வியஞ்சனத்திலே ரெண்டு வகை, வர்க்கீய அவர்கீய. ஒண்ணுமே இல்லைங்க, வர்க்கீய அப்படின்னா ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். இப்ப கா ஃபார்மேட்ல இது இருக்கு, இது ச ஃபார்மேட்ல இருக்கு, இது ட ஃபார்மேட்ல இருக்கு. அததான் சோ இந்த அஞ்சும் வந்து ஒரு ஃபார்மேட்டோட இருக்கு. அதனால அத வர்க்கம் வர்க்கீய வியஞ்சனானி அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு 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 இங்கு இச்சு இச்சு இஜ்ஜு இஜ்ஜு இங்கு. ஏதோ ஒரு பசங்க ராஜலட்சுமின்றவங்க தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல. இட்டு 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 இன்னு இத்து 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 இன்னு இப்பு 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 இம்மு. சோ இதெல்லாம் வந்து இது எழுத்துக்கள். இத வர்க்கீய வியஞ்சனம் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா அவர்கீய வியஞ்சனம்னா இதுக்கு சம்பந்தமே இருக்காது. யா 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 யானா இருக்கு இல்ல, ய ர இல்ல வன்னு இருக்கு இல்லையா.
இது ஒரு வர்க்கத்திலேயே ஃபாலோ ஆகாததுனால இது அவர்கீய வியஞ்சனம் அப்படின்னு வர்க்கத்துல இல்லாதது, வர்க்க ஃபார்மேட் ஒரு ஃபார்மேட்ல இல்லாம இருக்கு, அதனால இதுக்கு அவர்கீய வியஞ்சனம் அக்ஷராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இ இர் இல் இவ் இஷ் இஷ் இஸ் இஹ் இஷ். இந்த ஷா சொல்லும் போது நாக்கன்னா சுழட்டின்னு சொல்லணும், இஷ் அப்படின்னு சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல இச்சுன்னு ஒரு எழுத்து இருக்கும், ஆனா சமஸ்கிருதத்துல அதே இச்சு இஷுன்னு ரெண்டா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்ல இன்னுன்னு கொடுத்திருப்பா. ரெண்டுனா உண்டு நமக்கு, மூணு சுழிச்சுனா ஒரு இந்த நான்னு சொல்லிட்டு. ஆனா சமஸ்கிருதத்திலயும் அதே மாதிரி ரெண்டுனா இருக்கு. இது வந்து நகாரம், கிருஷ்ண நகாரம் சொல்லுவாங்க. தாளவிய நகாரம், தந்தவிய நகாரம், அந்த இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இது கிருஷ்ணனான்னு சொல்லலாம், இது சாதாரணனா அப்படின்னு குறிப்பிட்டுக்கலாம். இந்த கிருஷ்ணனாவை சொல்லும் போது டங்க ஃபோல்டு பண்ணி சொல்லுவோம், கிருஷ்ணா அப்படின்னு. அப்புறம் இது இஹு இரும் நம்ம சமஸ்கிருதத்துல ஒரே இருதான், தமிழ்ல ரெண்டு விதமான இற்கள் உண்டு, பெரிய ரே சின்ன ரேன்னு சொல்லும். இல்லுன்றது இழு, இதெல்லாம் சமஸ்கிருதத்துல மூணுத்தையும் சேர்த்து ஒரே இல்லாதான் கொடுத்திருக்காங்க. கச்சட தப்ப அப்படின்ற எழுத்துக்கள் ஒரு அக்ஷரமா தான் நம்ம தமிழ்ல இருக்கும், இச்சு இச்சு இட்டு இத்து இப்புன்னு. ஆனா சமஸ்கிருதத்துல அது வர்க்கமாவே நமக்கு வந்திருக்கும், க வர்க்க கக்க கக்கன்ய அப்படின்னு. இதுதாங்க வியஞ்சனங்கள். அதுக்கப்புறம் சம்யுக்த வியஞ்சனங்கள்னா கூட்டு எழுத்துக்கள் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இக்கோட ஆ சேரும் போது க, இந்த இக்கோட ஆ சேரும்போது க, க இக்கோட ஆ சேரும்போது க. எல்லாத்தோடையும் ஆன்ற ஸ்வரம் சேரும்போது, இந்த வியஞ்சனத்தோட ஸ்வரம் சேரும்போது கக்க கக்கன்ய சச்ச ஜஜன்ய டட்ட டட்டன்ன தத்த தத்தன்ன பப பப்பம. இந்த ப இருக்கு இல்லையா, இத ஃபாவ ஹிந்தியில தான் ஃபான்னு சொல்லுவோம், ஆனா சமஸ்கிருதத்துல இதையும் ப அப்படின்னு தான் சொல்லுவோம். இத ஃபான் சொல்ல மாட்டோம் சமஸ்கிருதத்துல, நோட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஹிந்தி நன்னா தெரியும், அவ இத ஃபான் சான்ஸ்கிரிட்ல உச்சரிக்க கூடாது. யாராலாவ சஹ வர்க்கீய வெஞ்சனம், அவர்கீய வெஞ்சனம். அதுக்கப்புறம் கடைசியா இந்த சஹ இருக்கு இல்லையா, இத ஊஷ்மான வியஞ்சனம் சொல்லுவாங்க. அதாவது உதட்ட யூஸ் பண்ணி ஷ அப்படின்னு சொல்லவே இத ஊஷ்மான அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் உச்சாரணத்தை பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க, பெருசா வேற எதுவும் இந்த எழுத்துக்கள்ல கொடுக்கல. இதெல்லாம் நமக்கு அவ்வளவா தேவை கிடையாது, சரியா? சம்யுக்த வியஞ்சன ஸ்வரத்தோட ஸ்வரயுக்த வியஞ்சனானி அப்படின்னா ஸ்வரத்தோட சேர்ந்து வியஞ்சனங்கள் இருக்கும். இக்கோட ஆ சேரும் போது க, அததான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்க பிராக்டிஸ்க்காக கொடுத்திருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இங்கு இன்னு இம்மு இதெல்லாம் நம்மளோட பிராக்டிஸ்க்காக கொடுத்திருக்காங்க. குணித அக்ஷராணி அப்படின்னா என்னன்னா, உயிர் எழுத்தோட மெய் எழுத்து சேருது, ஸ்வரத்தோட வெஞ்சனம் சேரும்போது இக்கு பிளஸ் அ க, இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் கு, இக்கு பிளஸ் உ கு, இக்கு பிளஸ் உ கு, இக்கு பிளஸ் ரு கிரு, இக்கு பிளஸ் ரு க்ரு, அப்புறம் இக்கு பிளஸ் லு க்ளு, இக்கு பிளஸ் ஏ கே, இக்கு பிளஸ் ஐ கை, இக்கு பிளஸ் கோ கோ, இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் ஔ கௌ, இக்கு பிளஸ் அம் கம், இக்கு பிளஸ் அஹ கஹ. இது ஒண்ணு ஸ்வரத்தோட வியஞ்சனம் சேரும் போது இப்படி எழுத்துக்கள் நம்ம தமிழ்ல எப்படி கக்கா கிக்கி குக்குன்னு கிடைக்கிறதோ அதே மாதிரி இதையும் சொல்லுவாங்க. இத குணித அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வரத்தோட வியஞ்சனம் சேரும் போது இது மாதிரி குணித அக்ஷரங்கள் எல்லா எழுத்துக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இத இங்க பாருங்க, இதை எப்படி உங்களுக்காகவே எழுதி கொடுத்திருக்காங்க. இக்கு பிளஸ் அ க, இக்கு பிளஸ் ஆ கா,
இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் உ கு, இக்கு பிளஸ் உ கு, இக்கு பிளஸ் ரு கிரு, இக்கு பிளஸ் ரு கிரு, இக்கு பிளஸ் லு கிளு, இக்கு பிளஸ் ஏ கே. இந்த எழுத்து வந்து நமக்கு வேதத்துல மட்டும்தான் பயன்பாட்டுல இருக்கு, வேற எங்கேயும் வராது. இக்கு பிளஸ் ஐ கை, இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் ஔ கௌ, இக்கு பிளஸ் அம் கம், இக்கு பிளஸ் அஹ கஹ. அதாவது இத வந்து இப்படி சேர்க்கும் போது நமக்கு ஒரு பதம் கிடைக்கும். அந்த ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் பதத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இக்கு பிளஸ் அ க, கரஹ, கரஹன கை. இக்கு பிளஸ் ஆ கா, கா கஹ, காக்கா க்ரோ. இக்கு பிளஸ் இ கி, கிரணஹ ரேஸ், ஒலி. இக்கு பிளஸ் இ கி, கீட்டஹ, கீட்டஹன்னா அந்த செடி இருக்குல்ல அதுதான். இக்கு பிளஸ் உ சு, குசுமம் ஃப்ளவர். இக்கு பிளஸ் உ கூ, கூர்மஹ ஆமை. இக்கு பிளஸ் ரு கிரு, கிருஷ்ணஹ. இக்கு பிளஸ் ரு க்ரூ. இதுக்கு க்ரூன்னு இல்லாம கர்த்ரு அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ தாத்துக்கு கொடுத்திருக்காங்க. கர்த்ருனாம்னா செயல் செய்பவர். கிளு கிளிப்தம். கே கேசவக, அழகான முடியை உடையவர கேசவக அப்படின்னு சொல்லுவோம். க பிளஸ் ஐ கை, கைங்கரியம். கைங்கரியம்னா சேவை செய்யறது. கோ, இக்கு பிளஸ் ஓ கோ, கோகிலக பறவை, ஒரு பறவை. இக்கு பிளஸ் ஔ கௌ, கௌசல்யா பேரு. இக்கு பிளஸ் அம் கம், கம்சக கிருஷ்ணரோட மாமா கம்சக. இக்கு பிளஸ் அஹ கஹ, கஹனா சமஸ்கிருதத்துல யார் அப்படின்னு பேர். இப்ப நம்ம இந்த சம்ஸ்கிருத குணித அக்ஷராணாம் பட்டிகா அட்டவணைய பார்க்கலாம். சோ எப்படின்னு பாருங்களேன், எவ்வளவு அழகா. இக்கு பிளஸ் ஆ வரும்போது க, இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் இ கி. இந்த இக்குக்கு வரா மாதிரி இந்த என்ன வித்தியாசம்னா இக் இக், இக் இக், இங் அப்படின்ற அந்த உச்சரிப்புலதான் நமக்கு டிஃபரன்ஸ். எப்பயுமே மூணாவதும் நாலாவதும் நல்ல தொண்டையிலேந்து வரணும். இக் இக், இங், இது இங். ங ஙா ஙிங் ஞி, ங்குங் ங்கு, க்ரு க்ரு, ங்ளு ஞே, ஞை ஞோ, ஞௌ, இங், அங்கம் கஹ அப்படி வரணும். ஓகேவா? அதே மாதிரி ச வர்க்கத்தையும் எழுதி காமிச்சிருக்காங்க. சச்ச ஜஜ்ஜ ஞ, சச்சா சிச்சி சுச்சு, சுருச்சு ச்லு, சேச்சை சோச்சௌ சம் சஹ. ஓகேவா? அதே மாதிரி ட வர்க்கம், ட வரிசை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டாவையும் மெதுவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டட்ட, டட்ட, ந, கிருஷ்ணனா. இதுவும் த வர்க்கம் சொல்லுவோம். தத்த, தத்த, ந. ஓகேவா? இந்த முதல் இதுக்கும் என்ன வித்தியாசம், இது ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம். ஆனா ரெண்டாவது வருது ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் சமஸ்கிருதத்துல. இங்க பாருங்களேன், இந்த எல்லா வர்க்கத்திலயுமே முதல் வார்த்தைக்கு அவ்வளவா உச்சரிப்பு ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. க க க க அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெண்டாவது எழுத்துக்குல என்னதுன்னா இது நல்ல உச்சரிப்பு, அந்த க உச்சரிப்பே நல்ல ஸ்டிஃபா சொல்லுவோம். க க க க, இது க இது. ஓகேவா? உச்சரிப்பு ஸ்தானத்தை தான் நம்ம பார்க்கணும். நான் ஃபாஸ்டா போறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீங்க வீட்டுல மெதுவா போட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம்.
இது வந்து ப ப ப ப ப ப ப ம வரும். ஓகேவா? ராஜலட்சுமின்றவங்க கொஞ்சம் எதுவும் பண்ணாம இருங்க. அப்புறம் ஆ வர்க்கீய வியஞ்சனத்துல பாத்தீங்கன்னா இ இர் யாரா லாவா இ இர் இல் இவ். இப்போ யயா இ இ யு யு ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இந்த ரா வரும்போது இந்த ராக்கு, ஏன்னா ராவே ஒரு ரகாரம் தான், அதோட ருகாரம் சேராது. அதனால அந்த எழுத்துக்கள் வரும்போது ரு ரு லு அப்படின்ற எழுத்துக்கள் ராக்கும் லாக்கும் கிடையாது. லுல்லு தான் உண்டே தவிர இதோட ருக்காரமும் ரூங்காரமும் சேராது. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆவர்கீய வியஞ்சனத்துல இருக்கு ஷ ஷ ச ஹ. ஷஷா ஷிஷி ஷுஷு ஷ்ரு ஷ்ரு ஷ்லு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் ஷஹ. இது ஷ ஷ ஷ ஷா ஷிஷி. சோ இது கிருஷ்ண ஷான்னு சொல்லுவோம். இத இந்த கிருஷ்ணான்ற எழுத்து யூஸ் பண்ணும்போது இந்த ஷாவை யூஸ் பண்ணும். அதனால இத கிருஷ்ண ஷான்னு சொல்லிக்கலாம். இது சடக்கு அப்படின்னு சொல்லணும்ல, அந்த சடக்கு ச. இது ஹ. இந்த எழுத்துக்கள் பாருங்க, இது எப்படி படிக்க முடியுதான். க ர ஹ கரஹ கை. ம ந மனஹ. உட்டஜஹ குடிசை. ராமஹ பேர் ராமன். மாயா மாயை. பிக்கஹ குயில். தப்பஹ தவம். இங்க விசர்க்கம் இருக்கிறத எப்படி படிக்கிறேன்னு நோட் பண்ணுங்க. லவஹ அனலஹ. அனலஹன நெருப்பு. காலஹ காலம். பாட்டஹ பாட்டம். கடி கடிகாரம். கீதா கீதை. வாணி பேச்சு. ருத்துஹு இது ரு. ருத்துஹு காலம். நூத்தனக புதியது. பூமிஹி பூமி. கிருஹம் வீடு. தானே தானத்தில். தைலம் எண்ணெய். பாலகைஹி பாலகர்களால் அப்படின்னு திருத்தியா விபக்தி. அதெல்லாம் இப்ப நீங்க யோசிக்க வேண்டாம், படிக்க எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. சோமஹ சந்திரன். சரணவ் பாதம், இரண்டு பாதத்தை சரணவ் அப்படின்னு சொல்லுவோம். சாயா நிழல். குருஹு ருகாரம் வந்தா எப்படி சொல்றான்னு பாருங்க. குருஹு. சதுரஹ சாமர்த்தியசாலி. சூக்கரஹ பன்றி. கிருப்பா கிரு தாத்து எப்படி படிக்கிறோம்னு பாருங்க. இக்கு பிளஸ் ரூ சேரும் போது குரு. கிருப்பா. கட்டே பானையில். பாட்டே பாடத்தில். ஏ தைஹி இதை எப்படி படிக்கிறோன்றத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏ தைஹி இவைகளால். மோகனக மயக்கம். யோகக இணைப்பு. பாதௌ இரண்டு பாதங்கள். பாதௌ. இதெல்லாம் சும்மா எப்படி உங்களால படிக்க முடியறது அப்படின்றத சொல்றதுதான் இது. இப்ப வந்து இந்த வியஞ்சனங்களுக்கு தான் நம்ம போறோம். இப்ப எப்படி எதிர் போட்டிருக்காங்க பாருங்க. இக்கு பிளஸ் கான் வரும்போது இக்க. இக்கு பிளஸ் ஷ இக்ஷா. இந்த எழுத்து நம்ம பெரும்பாலும் யோசிப்போம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன், இந்த வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இக்கு பிளஸ் ஷ இக்ஷா. இது எங்க ஒரு இடத்துல வரும் நமக்குன்னா, லக்ஷ்மின்னு எழுதுவோம்ல, லக்ஷ்
மீ. சோ இந்த இக்கு பிளஸ் ஷா இக்ஷாவை இப்படி எழுதுவோம். இத்து பிளஸ் ரா த்ரா. இத்து பிளஸ் இப்பு பிளஸ் யா தியப் தியா அப்படின்னு சொல்லுவோம். இசு பிளஸ் இத்து பிளஸ் ரா ஸ்த்ரா. இத்து பிளஸ் ரா த்ரா. இதோட இசுக்கு இறங்கும் போது ஸ்த்ரா. ஸ்திரீலிங்க பதம் ஸ்திரீ அப்படின்னு பெண்ணை குறிக்கும் போது இந்த வேர்ட் வரும். ஓகேவா? இத பார்த்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்றத பாருங்க. பாதி எழுத்து எப்படி சமஸ்கிருதத்துல எழுதுறாங்க. இக்க இக்க இந்த இக்க இப்படியும் எழுதலாம். இந்த இக்க இப்படியும் எழுதலாம். இக்க இப்படி எழுதலாம். இந்த இக்க இப்படி எழுதலாம். இதுக்கு வந்து பாதி எழுத்து இப்படியேதான் எழுதணும். இதுக்கு மத்த மாற்று கிடையாது. சோ இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த காவ வந்து இப்படி கா போட்டு கீழே கோடு போட்டா இக்குன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. ஓகேவா? எல்லா எழுத்துக்கும் கீழே இப்படி கோடு போட்டா அது பாதி எழுத்தாயிடும் சமஸ்கிருதத்துல. இக்கு 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 இங்கு. இத இப்படியும் எழுதலாம். இந்த மாதிரியும் எழுதலாம். இக்கு 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 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி சாக்கு கீழெல்லாம் கோடு போட்டிருக்காங்கன்னா அது பாதி எழுத்து. இச்சு இச்சு இஜ்ஜு இஜ்ஜு இங்கு. சோ இது கீழே கோடு போட்டாங்கனாலே பாதி எழுத்து. ஆக்சுவலா நான் இந்த இடத்துலயே சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லல. நீங்க நம்ம வர்க்கீய வியஞ்சனம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ அந்த இடத்துல பேஜ் வந்து இங்க வர்க்கீய வெஞ்சனம் போடும் போது நீங்க வந்து கீழே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இங்க இக்கு இக்குன்னு போட்டிருக்காங்களா, இந்த கீழே கோடு போட்டாலே அது பாதி எழுத்துக்கள். ஓகேவா? அதனாலதான் கீழே கோடு போட்டிருக்காங்க. ஆனா ஹிந்தியில அப்படி வராது. சோ சமஸ்கிருதத்துல கீழே கோடி போட்டா அது பாதி எழுத்துக்கள். வியஞ்சனம்னாலே அந்த பாதி எழுத்துக்கள் தான். இக்கு 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 இங்கு இங்குதான் வியஞ்சனம். இத்தோட ஆன்ற ஸ்வரம் சேரும் போதுதான் அது குணித்த அக்ஷரமாயி கக்க கக்கன்யா அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இட்டு இட்டுக்கு பாதி எழுத்துக்கள் இத மாதிரி எதுவும் கிடையாது. அதனால அவங்க டேஷ்ன்னு கொடுத்திருக்காங்க. இன்னை இப்படி எழுதலாம். இந்த இத்து இத்தெல்லாம் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ரெண்டு விதமா இந்த பாதி எழுத்துக்களை எழுதலாம். அததான் இந்த போர்ட்ல காமிச்சிருக்காங்க நமக்கு. இத்துக்கு கிடையாது. இந்த இதுக்கு இப்படி எழுதலாம், இன்னுக்கு இப்படி எழுதலாம், இப்புக்கு இப்படி எழுதலாம். இந்த இப்புக்கு கிடையாது. இப்பு இப்பு இம்மு இதெல்லாம் எழுதி பார்த்தா நமக்கு வந்துடும். யாரா லாவாலையும் ஈன்றத இப்படியும் எழுதலாம். இரு இல்லு இவ்வு. இந்த ஈய இப்படியும் எழுதலாம். இருக்கு கிடையாது. இல்லு இவ்வு. ஷாஷா சஹாலியும் இஷ இப்படி எழுதினா இஷு, இப்படி எழுதினாலும் இஷு. இஷு இஷு இசு இசு ஹிக்கு. இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சோண்டு பார்க்கலாம். ஏன்னா நீங்க குழம்பிடுவீங்க. இந்த அக்ஷரங்கள் எல்லாம் நீங்க மெதுவா எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வந்து ஆஹ் இந்த ஒரு பேஜ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ திருப்பியும் எழுதி பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? இங்க பாருங்களேன், இக்கு பிளஸ் க இக்க அப்படின்னு இத படிக்கும் போது கு கூட்ட ஹ. இக்கு பிளஸ் யா இக்யா வாக்கியம் ஐக்கியம். இஜு பிளஸ் வ இஜ்வ
ஜ்வரஹ, ஜ்வலனம். இவ் பிளஸ் யூ வியூ, வியூடஹ, வியூஹஹ. இக்கு பிளஸ் யா கியா, வியாக்கியானம். எப்படி சேருது சமஸ்கிருதத்தோட அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இங்கு க, இங்க பங்கஜம் சமஸ்கிருதத்துல இப்படிதான் எழுதுவாங்க. இத சம்யுக்த அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப இங்கஜம், பங்கஜம். இங்கு பிளஸ் ஆ இங்கா, கங்கா. இட்டு பிளஸ் டஹ, இட்டஹ, அட்டஹ. இது பிளஸ் த, இத்த, சித்தஹ, புத்திஹி. இது பிளஸ் வா, இத்வா, துவாதஷி. நல்லா பாருங்க, இது பிளஸ் வா, துவா, துவாதஷி. இப்ப பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி இக்கு பிளஸ் ஷ, இந்த கூட்டு எழுத்து தான் இக்ஷ அப்படின்னு நமக்கு வருது. அதை எழுதும் போது ஆ இக்ஷரம், அக்ஷரம் அப்படின்னு படிப்போம். இக்கு பிளஸ் த, இக்த, பக்தஹ, சக்திஹி. இஷு பிளஸ் ர, ஸ்ர, ஸ்ரமஹ, ஸ்ரீஹி. விசர்க்கம் சேர்க்கும் போது எப்படி படிக்கிறோன்றத பாருங்க. அஹ, ஸ்ரமஹ, இஹி, ஸ்ரீஹி. அப்படி மாறும். அந்த விசர்க்கம் பக்கத்துல வரவே நான் எப்படி படிக்கிறேன்றத பாருங்க. இஜு பிளஸ் ஞா, ஞா, ஞானம், விஞ்ஞானம். இத்து பிளஸ் ர, த்ர, புத்ரஹ. இது பிளஸ் யா, தியா, வித்யா. இது யாவ இப்படிதான் சமஸ்கிருதத்துல போடுவோம். இது பாருங்க. இது பிளஸ் யா இது எழுதும் போது சமஸ்கிருதத்துல இதுன்றது மேல இருக்கிற வார்த்தை, யான்றது இது, இத்யா இப்படிதான் எழுதுவோம். எழுதி பார்த்தா ஈஸியா இது வரும், பயப்படாதீங்க. இது பிளஸ் மா, இத்மா. இது பிளஸ் ம, ம இப்படி எழுதும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு இது சேரும் போது இது பிளஸ் த, எப்பயுமே பாதி எழுத்து மேல வந்துரும், முழு எழுத்து கீழே வரும். உத்த, இத்த, இது மேல த, இது. சோ இது இப்படிதான் எழுதும். இது பிளஸ் த, இத்த. இது பிளஸ் க, இத்க, பகவ, ஸ்ரீமத் பகவத் கீதா. த க ரெண்டும் வந்திருக்கு பாருங்க. இது க. அதே மாதிரி இது ப. நான் இந்த ரேஃபா வந்து இன்னைக்கு நடத்தினா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. சோ நான் சொல்றேன், திருப்பியும் அடுத்த வாரமே இதை நான் நடத்துறேன். ர எழுத்துக்கள் வரும்போது அதை ரேஃபா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். இரு பிளஸ் மான் வரும்போது இந்த இர்ர இப்படி மேல இப்படி போட்டு இர்மஹ, இங்க விசர்க்கம் இருக்கிறதான அஹன்னு சொல்லிக்கிறோம். இர்மஹ. இர்ப, இர்ப இதுக்கு கர்மஹ. இருப்ப, சர்பக. இரு வந்து ப அடுத்தது வந்தாலோ இல்ல எழுத்துக்கள் அடுத்தது வந்தாலோ அந்த இர்ர மேல இப்படி போடணும். இர்கஹ, அர்கஹ, இர்ச்ச, அர்ச்சகஹ. இர்வி, தர்வி, தர்வினா கரண்டி. இர்கோ, பர்கோ தேவஸ்ய. இர்வௌ, சர்வௌஷதி ரசஹ. சர்வௌ,
அப்படின்னு வரும். அப்புறம் இக்கு பிளஸ் ரா வரும்போது கிரா, கிரமஹ. இக்கு பிளஸ் ரா கிரா, கிரஹஹ. இம்மு பிளஸ் ரா இம்ரா. எப்பயுமே மேலே வர எழுத்துக்களை பாதியா சொல்லிட்டு கீழே இருக்கிறத ஃபுல்லா சொல்லணும், அவ்வளவுதான். இம்ரா. ராஜலட்சுமின்றவங்க எப்பத்தாலும் ஏதோ பண்றீங்க, பிளீஸ் கைண்ட்லி எதுவும் பண்ணாதீங்கம்மா. ஆம்ரஹ. இரு பிளஸ் வ, இவ்வு பிளஸ் ர, விரா, விர, விரதஹ. இது இப்ப வந்து ரா முன்னாடி வந்தது, இப்ப ரா பின்னாடி வருதுன்னா இது பிளஸ் ரா திரா, திரவஹ. இஹு பிளஸ் ரா ஹ்ரா, ஹ்ரஸ்வஹ. சோ ரா முன்னாடி வந்தா இப்படி இருக்கும், கர்மஹ. இப்படி பார்த்தோம். தர்வி இப்படி போட்டோம். இதே இரு ரா அப்புறம் வந்ததுன்னா கிரா, கிரா அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அத பாத்துக்கோங்க. இது பிளஸ் ரா வரும்போது அந்த திராவை எப்படி போடணும்னா இப்படி போடணும். இங்கு பிளஸ் ரா கிரா, இச்சு பிளஸ் ரா ச்ரா. இந்த எழுத்துக்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. ச்ரா. இட்டு பிளஸ் ரா ட்ரா, இட்டு பிளஸ் ரா ட்ரா, இட்டு பிளஸ் ரா ட்ரா, இட்டு பிளஸ் ரா ட்ரா. இன்னைக்கு இதோட போதும். நான் எதனாலன்னா இதுவே ஜாஸ்தி.